கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 45 அதிகாரம் 9 வசனம். எசேக்கியேல் 45:9. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் அதிபதிகளே, நீங்கள் செய்தது போதும். நீங்கள் கொடுமையையும் கொள்ளை இடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள். உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். For this is what the Lord God says. Enough, O princes of Israel. Cease your violence and oppression and do what is just and right. Stop dispossessing my people, declares the Lord God. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே. இஸ்ரவேலின் தலைவர்களே, நீங்கள் வன்முறையையும் அடக்குமுறையையும் விட்டொழியுங்கள். நீதியையும் நியாயத்தையும் கடைப்பிடியுங்கள். என் மக்கள் நில உரிமை இழக்கச் செய்வதை நிறுத்துங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆமென். இன்றைய தியான வசனம் தேவனுடைய நீதியும் நிர்வாகமும் மக்கள் மீதான இரக்கமும் பற்றிய மிக வலிமையான கருத்தும் கண்டிப்பும் ஆகும். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தேவன் இஸ்ரவேல் நாட்டின் தலைவர்களிடம் பேசுகிறார். அவர்கள் பல ஆண்டுகளாக அநியாயம், கொடுமை, சுயநலம் போன்றவற்றில் கடந்து வந்தார்கள். இதனால் இங்கே நீங்கள் செய்தது போதும், நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று கட்டளை இடுகிறார். இது மாற்றத்திற்கான அழைப்பு. நீதி இல்லாத வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனுடைய வழியிலே நீதியின் பாதைக்கு திரும்புங்கள் என்று சொல்லும் தேவனின் அழைப்பு. நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் கூறுவதை ஏசாயா 1:17 வாசிக்கிறோம். நன்மை செய்து நீதி நியாயத்துடன் நடந்து ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். கொடுமையையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். அதிபதிகள், அதாவது லீடர்ஸ், மக்களை வழி நடத்த வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினர். அதை தேவன் வன்மையாக கண்டிக்கிறார். இன்று நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், அதாவது குடும்பம், வேலை, திருச்சபை, எதுவாயிருந்தாலும் நமக்கும் ஒரு நடத்தும் பொறுப்பு இருக்கிறது, இல்லைங்களா? தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதிகாரம் அல்ல, சேவை. இதை விசுவாசிக்கிறீங்களா? உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுவதை மத்தேயு 20 அதிகாரம் வசனங்கள் 26 மற்றும் 27 வாசிக்கிறோம். நியாயத்தையும் நீதியையும் செய்யுங்கள் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். நியாயமும் நீதியும் என்பது தேவனின் ராஜ்யத்தின் அடிப்படை. இது ஒரு மத பணியாக அல்ல, இது ஒரு வாழ்க்கை முறை.
நியாயம் என்பது சரியான முடிவு, நீதி என்பது சமமான அணுகுமுறை. அதனால்தான் மீகா தீர்க்கதரிசி, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று ரொம்ப அழகா தீர்க்கமாக கூறுவதை நாம் மிக 6:8 வாசிக்கிறோம். இந்த நீதி, இரக்கம், மனத்தாழ்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. உங்கள் உத்தண்டங்களை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். உத்தண்டம் என்ற சொல்லுக்கு வலிமை, அதிகாரம், அச்சம் விளைவிப்பது, கொடுமை போன்ற பல பொருள்கள் உண்டு. உயர்ந்த அதிகாரம், இருமாப்பு, பயத்தை ஏற்படுத்தும் அல்லது அச்சத்தை விளைவிக்கும் தன்மை. இதை என் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கர்த்தர் இங்கு தலைவர்களை பார்த்து கட்டளை இடுகிறார். தேவன் தமது ஜனங்களை பேரன்போடு காக்கிறார். அவர்களை அடக்கி செயல் செய்வோர் மீது அவர் தீர்ப்பை செலுத்துவார். அவர் நீதிமானாகவும் இரக்கமுள்ளவராகவும் இருக்கிறார். அவரைப் போலவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். அவருடைய விருப்பத்திற்கேற்ப நாம் நடக்கிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேவனுடைய ஜனங்களை துன்புறுத்தும் எந்த செயலும் தேவனின் இதயத்துக்கு சரி அல்ல. இதையும் ஒத்துக்கிறீங்களா? ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 103:6 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், இஸ்ரவேலின் தலைவர்கள் நீண்ட நாட்களாக அநியாயமாக நடந்து கொண்டனர். ஆனால் தேவன் ஒரு தெளிவான வரம்பை வைத்தார். இப்பொழுது நிறுத்துங்கள் என்று. இது மனம் திரும்பும் அழைப்பு, கால் டு ரிப்பன்டன்ஸ். நம் வாழ்க்கையிலும் தேவன் கூறுகிறார், அநியாயம் போதும், சுயநலம் போதும் என்று. தேவன் விரும்பும் வாழ்க்கை நியாயமும் நீதியும். God's desire, justice and righteousness. தேவனுடைய ராஜ்யத்தின் அடிப்படை குணங்கள் இவை. நியாயம் என்பது சரியான முடிவை எடுப்பது, நீதி என்பது ஒவ்வொருவரையும் சமமாக நடத்துவது. தேவனுக்கு எதிரான பாவங்களில் ஒன்று நியாயமின்மை, அதாவது இன்ஜஸ்டிஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், சர்வ், டோன்ட் அப்ரஸ். அதிகாரத்தின் பொறுப்பு அடக்காமல் சேவை செய்தல். அதிகாரம் கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு செய்வதற்காக, அழுத்தம் கொடுக்க அல்ல. இன்று நம் வாழ்க்கையிலும், குடும்பம், திருச்சபை, சமூகத்தில் நாம் எந்த பொறுப்பில் இருந்தாலும் நம்மால் இரக்கத்தோடு வழி நடத்தப்பட வேண்டும். தேவனுடைய இதயம் அடக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்வது. God's heart, justice for the oppressed. தேவன் தமது மக்களை பாதுகாப்பவர். தேவனுடைய இரக்கம் எப்பொழுதும் அடக்கப்பட்டவர்களோடு இருக்கும். தேவன் இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகிறார், நீதியிலும் நியாயத்திலும் நடந்து பிறரை இரக்கத்தோடு நடத்துங்கள் என்று. தேவன் நம்மிடம் விரும்புவது நியாயமும் கருணையும் சேர்ந்த மனம். அந்த மனமே ஒரு சுத்தமான இதயத்தின் அடையாளம். God's words through Ezekiel reminds us that true leadership and faith begin with justice and righteousness. He calls his people to stop all forms of oppression,
deceit of selfishness, and to walk in integrity. This is not only a message for rulers but for each of us in our home, workplace, and relationships. God desires that we treat others with fairness, compassion, and respect. When we choose justice and mercy over pride and greed, we reflect the heart of our Heavenly Father. Let us examine our actions today and commit to live in the light of God's righteousness, bringing peace and goodness wherever we go. என்ன அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே நடப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நியாயமும் நீதியும் நிறைந்த உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தும். எங்கள் வாழ்க்கையில் கொடுமையையும் சுயநலத்தையும் நீக்கி மக்களின் நலனுக்காக வாழும் மனதை எங்களுக்கு அருளும். உம்முடைய நீதியை நாங்கள் தினமும் வெளிப்படுத்திட தினமும் எங்களை புதுப்பிக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.